தண்டனை குறைப்பு முன்கூட்டிய விடுதலை கோரி கைதிகள் அளித்த விண்ணப்பங்கள் எத்தனை நிலுவையில் உள்ளது என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. மேலும் இதுகுறித்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது? வழக்கின் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். குற்ற வழக்குகளில் தண்டிக்கப்பட்டு சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகளுக்கு தண்டனை குறைப்பு முன்கூட்டி விடுதலை தொடர்பான மாநில அரசுகளின் கொள்கைகளை கண்காணிப்பது தொடர்பாக தாமாக முன்வந்து வழக்குகளை விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என அனைத்து மாநில உயர்நீதிமன்றங்களுக்கும் உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவின் அடிப்படையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் முன்கூட்டி விடுதலை குறித்த அரசின் கொள்கைகளை கண்காணிப்பது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணையாக எடுத்துக்கொண்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் பி வேல்முருகன் மற்றும் நீதிபதி ஜோதிராமன் அடங்கிய அமர்வில் விசாரணையாக வந்தபோது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் சட்டப்பணிகள் குழுக்களை தாமாக முன்வந்து எதிர்மனதாக சேர்த்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் பல்வேறு கேள்விகளை நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். அதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் எத்தனை கைதிகள் முன்கூட்டியே விடுதலை செய்யப்பட்டுள்ளனர், எத்தனை கைதிகளின் விண்ணப்பங்கள் நிலுவையில் இருக்கிறது, முன்கூட்டி விடுதலை செய்ய எதிர்ப்பு தெரிவித்து எத்தனை கைதிகளுக்கு எதிராக அறிக்கை உள்ளது, அதே போல் முன்கூட்டியே விடுதலை கோரி எத்தனை கைதிகளில் அளித்த விண்ணப்பங்கள் ஆளுநரிடம் நிலுவையில் உள்ளது என்று பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த கேள்விகளுக்கு மாநில அளவிலான குழுவில் எத்தனை விண்ணப்பங்கள் நிலுவையில் உள்ளன என்பது குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்யும்படி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில அரசுகளுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை டிசம்பர் 19ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.